சின்ன வயசில் அப்பா தன்னுடைய பிள்ளையை தூக்கி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்பார். அந்த குழந்தைக்கு ஒரு வயசு இருக்கும் வச்சுங்களேன். அது தூக்கி தூக்கி போடும்போது அது குழந்தை சந்தோஷமாக இருக்கும். அப்பா எப்படி இருந்தாலும் தன்னை பிடிச்சிருவாருன்னு ஜாலியாக அந்த டைமை என்ஜாய் பண்ணும். அதே ஒரு வயசு குழந்தை ஒரு 7 வயசு பையனாக வளர்றான் வச்சுக்கோங்களேன். அந்த பையன் பசங்களோடு விளையாடும்போது ஒரு ஒரு பெரிய மதிலில் ஏறிடுறான். மதிலில் ஏறின பையன் கீழே குதிக்க பயப்படுறான். ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால பயப்படுறான். அதே அப்பா அவன்கிட்ட வந்துட்டு, டேய் பயப்படாத, நான் பிடிச்சிக்கிறேன் குதின்னு சொல்லும்பொழுது அவன் தயங்குறான். ஒரு வயசு குழந்தையா இருந்தபோது தைரியமாக இருந்த அதே குழந்தை, அப்பா பிடிச்சிருவா சொன்ன அதே குழந்தை தான் இப்போ 7 வயசு பையனாக இருக்கிறான். ஆனால் இப்போ அவன்கிட்ட பயம் இருக்குது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஈஸியாக அப்பா பிடிச்சிட்டாரு. இப்போ நம்ம வெயிட் அதிகமாகிட்டோம், 7 வயசு ஆயிடுச்சு, ஒரு வேளை விட்டுட்டாருன்னா நமக்கு அடிப்படுமே, அப்படி ஒரு சந்தேகம் அந்த பாயிண்ட் இருக்குது. அது மட்டும் கிடையாது, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது போல் குதிக்கும் போது நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு. அதே போல் நமக்கும் ஆயிடுமோன்ற பயத்தோடவே அந்த பையன் அங்கேயே நிற்கிறான். அப்பா சொல்கிறாரு குதி குதின்னு சொல்கிறாரு. கடைசி வரைக்குமே அந்த தயங்கின நிலையை அந்த பையன் இருக்கிறான். இந்த அப்பா சொல்லிகிட்டே தான் இருக்கார். இந்த சேம் சுச்சுவேஷன் தான் இப்போது கடன் பிரச்சனையோடு பெரிய பயத்தோடு அடுத்தது என்ன தெரியாமல் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. அதே நேரத்தில் பெரிய பயத்தோடு இருக்கிறீங்க. கடவுள் உங்ககிட்ட வந்து பயப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமாக இரு, நீ எப்படி இருந்தாலும் உன்னை காப்பாற்றிடுவேன்ற ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் ரொம்ப பிலீவராக இருந்தீங்க, ரொம்ப கடவுள் பக்தியாக இருந்தீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சு. கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாருன்னா அடுத்தது நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்குறியோடு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. எங்கு நாம் தொலைத்தோமோ அங்கு தான் தேட வேண்டும். சில நேரத்தில் நம்ம எங்கு சிறைப்பட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தையில் தான் சிறைப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு 30,000 சம்பளம் இருக்குது வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 30,000 சம்பளத்துக்கு ஒரு 50,000 தேவை வருது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க. 30,000 வச்சு எப்படி கட்டிடலாம், 2 டியூவாக கட்டிடலாம், 3 டியூவாக போட கட்டி சமாளிச்சிடலாம் வச்சுங்க. அது வரைக்குமே கடவுள் நம்பிக்கை உங்கள்கிட்ட நல்லா இருக்கும். கடவுள் எப்படியோ கொடுத்துருவார், செயல்படுத்துருவார். நான் எப்படியாவது செகண்ட் வேலை பார்த்து அப்படி இப்படி பார்த்து ஓட்டி கீட்டி பார்த்து செஞ்சிடலான்ட்டு ஒரு தைரியத்தில் இருப்பீங்க. திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு 50,000 வரும், 1,00,000 வந்து நிற்கும் பொழுது அப்பவும் ஒரு தைரியம் வரும். பரவாயில்ல, அதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டு இழுத்து கட்டிடலான்னு ஒரு தைரியம் வரும். அப்பவும் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 50,000 கடன் வருது வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்ட கடன் வாங்கலாம், இதுக்கு மேலே நம்ம அதாவது கடவுளுக்கு கூட இருக்கிறதுலாம் தெரியும். அது வரைக்குமே தைரியமாக இருந்தவங்க வந்து அடுத்த சோர்ஸு அவங்க எண்ணங்கள் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா, யாராவது நமக்கு உதவி செய்வாங்களான்ட்டு மற்றவர்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. அவர்களும் கொடுப்பார்கள், நல்லா தான் போயிட்டுருக்கும். மறுபடியும் ஒரு கடன் வரும்பொழுது ஒரு 2,00,000 மொத்தமாக வருது வச்சுக்கோங்களேன். அங்கே ஸ்ட்ரக் ஆவார். அந்த ஸ்ட்ரக்கில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது வரைக்குமே அந்த 30,000 சம்பளத்துக்கு 50,000 ஃபீஸை கூட கட்ட முடியுன்ற ஒரு நிலை வந்துச்சு இல்லையா, அந்த நிலைமையை கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து நின்றுடும். இந்த ப்ரெஷரில் அவருக்கு சின்ன கடனை அடைக்கிறதுக்கு கூட தோணாது. ஏன்னா அவர் மனசு முழுக்க பயம் வரும், எப்படி சமாளிக்க போகிறோம், இதை வச்சு என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, கொஞ்சமாக இருந்தால் சமாளிச்சுக்கலாமே, இப்போ பெருசாகிடுச்சு, டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், இது போல் குழப்பத்தோடு இருக்கும் பொழுது அங்கு நம்ம கடவுள் இருக்கிறாருன்ற விஷயத்தையே மறந்துடுவோம். இப்போது கடவுள் அவங்ககிட்ட வந்து டேய் ஒன்றும் இல்லைடா, நான் உன்னை காப்பாற்றிடுவேன், இதை பற்றி பயப்படாத சொன்னால் கூட எப்படி எங்கே இருந்து காப்பாற்றுவீங்க? இந்த கேள்வி தான் மனசில் எல்லாருக்கும் ஓணும். உங்களுடைய கடனால் இப்போ உங்களை சிந்தை பெரிய குழப்பத்தோடு இருக்குது, பயத்தோடு இருக்குன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை பணம் கிடையாது. இந்த குழப்பமான சிந்தைக்கு ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவான பிறகு தான் உங்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களும் நடக்கும். நம்பர் 2, செல்வங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு குழப்பமான சிந்தையில் நீங்கள் இருக்கிறீங்க, 1 கோடி ரூபாய் கட்ட போகிறேன் எப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த குழப்பமான சிந்தை எதனால் உங்களுக்கு வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு 50,000 கடன் வந்துருச்சு, அது வரைக்குமே நண்பர்கள் இருந்தவங்க இப்போ அவங்களை வெறுத்துட்டு போகிறாங்க, உங்களை திட்டிட்டு போகிறாங்க வச்சுங்களேன். மனுஷார் மேலே உங்களுக்கு வெறுப்பு வந்துடும், சொந்தக்காரங்க மேலே வெறுப்பு வந்துடும். இந்த வெறுப்பு உங்களுக்கு மேலே அப்படியே ஒரு அடையாக வடு போல் மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கும். சிலரெல்லாம் சொல்ல கேட்டிருப்போம், என் ஃப்ரெண்டெல்லாம் ஏமாற்றிட்டான் தெரியுமா, எங்கள் சொந்தக்காரங்களாம் கைவிட்டுட்டாங்க தெரியுமா, சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பெரிய வடு அவங்கக்கிட்ட இருக்கும். 1. 2வது, பணம் ஒரு கடன் பிரச்சனை வருது வச்சுக்கோங்களேன். 2வது, நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். நம்மகிட்ட பணம் இல்லையோ, நம்ம ஒரு தத்தி போலகுது, நமக்கு இன்னும் ஒரு ஐடியாவே இல்லை பொழுது, ஒரு லக்கே இல்லை பொழுது நமக்கு, அது போல் தன்னை பற்றியே ஒரு தாழ்வு மனப்பான்மை வச்சுட்டு அது ஒரு வடு போல் நின்றுடும். எனக்கு லக்கே இல்லைங்க, எது செஞ்சாலும் ஒரு நடக்காதுங்க, அப்படி ஒரு மாதிரி பணாத்திட்டு இருப்பாங்க. 3வது,
இந்த பணம் இந்த கடன் பிரச்சனை வந்ததுனால கடவுள் மேலே வெறுப்பு வரும். எதுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்த, நான் நல்லா தானே இருந்தேன் ஆண்டவரே, எதுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு இப்படி சோதிக்கிறீங்கன்ட்டு கடவுள் மேலே ஒரு வெறுப்பு வரும். பணம்ன்றது சாதாரண விஷயந்தான். அந்த பணத்தை கூட நீங்கள் கொடுத்து கூட முடிச்சுட்டுருப்பீங்க. அந்த பணத்தை ஒரு 50,000 போட்டு கட்டி கடனை அடைச்சிட்ருப்பீங்க. ஆனால் இந்த வேர்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு கடனுக்கு இந்த வேர்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மனசில் இருந்தாவே அடுத்த ஒரு நெகட்டிவான உள்ள வரத்துக்கான வழியை திறந்துடும். இந்த காயங்கள் வெறுப்புகளாக இருக்க 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 எவ்வளோ பெரிய விஷயங்கள் உங்களுக்கு பணம் 1 கோடி ரூபா வந்து நின்னா கூட பட்டுன்னு கையில் இல்லாமல் போயிடும். 50,000 வந்து நின்னாலும் இருக்காது, 5 லட்சம் வந்தாலும் நிற்காது, 10 லட்சம் வந்தாலும் நிற்காது, எத்தனை சொத்து வந்தாலும் நிற்காது, எந்த லாட்ரி வந்தாலும் பணம் கையிலே நிற்காது. லாட்ரி வாங்கின நிறைய பேர் இன்னும் கோடீஸ்வரராக இருக்கிறாங்க. அப்படியே வாங்குவாங்க, ஒரு 6 மாதம் பணக்காராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அழிச்சிட்டு போயிடுவாங்க. விஷயம் என்னென்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட வெறுப்பு வேணாம், யாரையும் நீங்கள் வெறுக்காதீர்கள். இந்த வெறுப்பு அவர்கள் நீங்கள் மன்னிக்கிறதுனால நீங்கள் தியாகி ஆகிறதுக்கு சொல்லலை, உங்கள் மனசுக்கு நீங்கள் ஒரு செல்ஃபிஷாகவே இருங்க. ஏன்னா அது உங்களுக்கு கெடுத்துட்டு அது நமக்கு வேணாம். ஸோ வெறுத்துக்கிறது நிறுத்துங்க, மன்னிச்சிடுங்க. 2வது உங்களை நீங்கள் மன்னிங்க. ஃபஸ்ட்டு என்ன நான் மன்னிக்கிறேன், உங்கள் பேரை சொல்லி நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ கவலைப்படாத, சரியாயிடும், இப்படி சொல்லுங்கள். உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் நீங்களே உங்களுக்கு சொல்லுங்கள். 3வது கடவுளிடம் மன்னிப்பு கேளுங்க. அவர் மேலே வெறுப்பாக இருக்காதீங்க. கடவுள் எப்பவுமே ஒரு மனுஷனை சோதிக்கிறதுக்காக ஒரு லேபில் ஒரு எலியை போட்டு வேடிக்கை பார்க்குற மனுஷன் கிடையாது. தப்பெல்லாம் நம்ம மேலே தான் இருக்கும். ஒன்று நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது தப்பாக இருந்திருக்கும், இல்லாட்டி கடவுள் தான் இதை செய்ய சொல்லலாம்னு சொல்லி எங்கேயா போய் மாட்டியிருப்போம். 90% தப்புகள் நம்மளால் தான் நடக்குது. அதனால் கடவுள் மேலே வெறுப்பு வேண்டாம், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இது போல் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் செய்யணும். ஏன்னா மனசானது அந்தந்த நிமிஷம் அப்படியே மறந்துட்டு மறுபடியும் பழைய விஷயத்துக்கு ரெக்கார்டு போகும். அதனால் தொடர்ந்து ஒரு 10 நாள் 20 நாள் இந்த விஷயத்த சொல்லிகிட்டே வாங்க, ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். 3வது உங்கள் மனதளவில் நீங்கள் அனைத்து விஷயங்களும் மன்னிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னாவே கடவுளுடைய அற்புதங்கள் வந்து டக்குன்னு ஒட்டிக்கும். இந்த டக்குன்னு ஒட்டின பிறகு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க, திடீர்னு வந்து கார் நிற்கும். நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க, திடீர்னு வந்து சொத்து வராத வந்து நிற்கும். உங்களுக்கே இது ஆச்சரியப்படுத்தும், நம்ம இதெல்லாம் கேட்கலையே, ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன்னா அது வரைக்குமே உங்கள் மனசுக்குள்ளே போராடிய விஷயங்கள் அமைதியாச்சு. மனசு எப்போது அமைதியாகுதோ அற்புதங்கள் என்ன ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வாசலை திறக்கிறீர்கள். ஸோ இந்த பையன்கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ குதி, நான் பிடிச்சிக்கிறேன். அந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கிறான். அந்த பையன்கிட்ட அவர் தைரியமாக இருக்க சொல்கிறாரு, பயப்படாதே சொல்கிறாரு. அவன்கிட்ட இருக்கிற பயத்தை நீக்கிறதுக்கிட்ட பிறகு தான் அவன் குதிப்பான். டே பயப்படாதடா, ஒன்றும் இல்லைடா, டேடி பிடிச்சிப்பேன்டா, உனக்கு ஒரு அடியும் படாது, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன், நீ விழுந்த என் மேலே தான் விழுவேன், உனக்கு ஒரு அடியும் படாது, அப்படி விழுந்தான் டேடி தான் விழுவேன், ஆனால் உனக்கு ஒன்றுமே ஆகாது நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லி அதுக்கப்புறம் குடிச்சவனு பிடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமாயிடுவான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற பயம் போன பிறகு தான் குதிக்க ஆரம்பிக்கிறான். அதுபோல் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கின பிறகு தான் அற்புதங்கள் நடக்கும். மனசில் காயங்கள் ஆறின பிறகு தான் அற்புதங்கள் நடக்கும். இது நடக்கிறதுக்குள்ளே 10 வருஷம்லாம் ஆகாது. இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த கடவுளை நம்புறீங்களோ கண்ணு மூடி இந்த விஷயத்தை செய்யுங்க. நான் என்னை மன்னிக்கிறேன், என்னை எதிராளியை நான் மன்னிக்கிறேன், யாரெல்லாம் என்னை ஏமாற்றினாங்களோ அவங்கள நான் மன்னிக்கிறேன், நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் இது வரைக்குமே எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கலாம், எவ்வளோ இது விஷயங்கள் நம்ம தப்பாக பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த நிமிஷம் நான் என்னை மன்னிக்கிறேன், என் மனதை நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப அசாதாரணமான ஒரு சூழ்நிலை தான். இந்த அசாதாரணமான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறது என்னால் முடியாது, ஆனால் கடவுளால் முடியும். கடவுளே நான் உங்களை நம்பி குதிக்க போகிறேன், நீங்கள் தான் இந்த விஷயத்தை செய்யணும், நீங்கள் என்னை காப்பாற்றுங்க நம்பி இந்த விஷயத்தை நான் செய்கிறேன்ட்டு உறுதியாக இருந்தீங்கன்னாவே வழிவாசல்கள் ஒன்று ஒன்றா திறக்கும், உங்கள் கண்கள் தெளிவடையும். இந்த விதமான ஒரு ப்ரேயர் நீங்கள் டெய்லி பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். இந்த கடன் பிரச்சனையை தாண்டி உங்களுக்கு பெரிய வாழ்க்கை நீங்கள் அனுபவிப்பீங்க. எதிர்பாராத நிறைய செல்வங்கள் உங்களுக்கு தேடி வரும், எதிர்பாராத சொத்துக்கள் வரும், எதிர்பாராத ஒவ்வொரு விதமான ஐஸ்வர்யங்கள் வரும், நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. நீங்கள் எதிர்பார்த்துருக்க அனைத்து விஷயங்களும், தடைப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களும் எல்லாம் நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு வாசலை வந்து கதவு தட்டி நிற்கும். உங்களோட மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக சந்தோஷப்படாத உங்கள் சிரிக்காத இந்த முகம் சிரிப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். ஸோ நம்பிக்கையாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. கடவுள் உங்கள் பக்கத்தே தான் இருக்கார், உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கார். அவர் உங்களை பார்த்து ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு, உங்களுக்கு 1 வயசு இருக்கும்போது நான் தான் உன்னை காப்பாற்றினேன், ஏதோ உனக்கு 30 வயசு ஆச்சு, உனக்கு 40 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, இப்போவும் நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை விட்டு நான் எங்கேயே போக மாட்டேன், நான் உன் தைரியமாக இரு, நான் உனக்காக அனைத்து விஷயங்களும் செஞ்சுடுவேன், உன் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு சொல்கிறார். நம்பிக்கையாக இருங்க, சோர்ந்து போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிரோஜனமாக்கும். மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.